ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 3096 டேஸ் அப்படிங்கிற ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஆஸ்திரேலியாவில் ஒரு சைக்கோவால 10 வயசுல ஒரு பொண்ணு கடத்தப்படுறா. அவ கடத்தப்பட்ட நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 8.5 வருஷமா ஒரே ஒரு சின்ன ரூம்ல அடைச்சு வச்சிருக்கான். அந்த 8 வருஷமா அந்த சின்ன பொண்ணு அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த சைக்கோ கிட்ட இருந்து அந்த பொண்ணு தப்பிக்கிறதுக்கு 8.5 வருஷத்துக்கிட்ட ஆயிருக்கு. இது உண்மையாவே ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு விஷயம் தான் அப்படிங்கறத கேட்கும் போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. 8.5 வருஷம் ஒரு பொண்ணு ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தா எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் பட்டிருப்பாங்க அப்படிங்கறத அந்த பொண்ணு சொன்னதை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அவங்க அந்த சைக்கோ கடத்தப்பட்ட நாள்ல இருந்து அவங்க தப்பிக்கிற நாள் வரைக்குமே கிட்டத்தட்ட 3096 நாள் அவங்க அந்த சின்ன ரூம்ல அடப்பட்டு கிடந்திருக்காங்க. அதனாலதான் இந்த படத்தோட பேர் கூட 3096 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த வீடியோக்கு இடையில உண்மையா பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய போட்டோவும் அந்த உண்மையான சைக்கோடைய போட்டோவும் நான் வீடியோக்கு நடுவில் அட்டாச் பண்றேன். நீங்க மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. நம்மள இது வரைக்கும் நீங்க சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஸோ அப்படி உங்களுக்கு இந்த வாய்ஸ் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. சரி வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பனி பிரதேசத்தை தான் காமிக்கிறாங்க. அங்க நிறைய பேர் பனிச்சறுக்கு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு காமிக்கிறாங்க இல்லையா, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவங்களுடைய பேரு நட்டாஷா. அவங்க கூட இன்னொருத்தர் இருக்கா இல்லையா, அவன் தான் இந்த படத்தோட வில்லனும் கூட. அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கவங்ககிட்ட எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொன்ன உடனே இவன் போயிட்டு ஃபாஸ்டா பாத்ரூம்ல யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு யாரும் இல்ல அப்படின்ன உடனே அந்த நட்டாஷாவை சரி போ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நட்டாஷாவும் உள்ள போறாங்க. பாத்ரூமுக்கு போயிட்டு அப்படியே வெளியில வரும்போது பார்த்தா ஒரு லேடி அங்க நின்றுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த சைக்கோவோ உள்ள அந்த பொண்ணு வேற யார்ட்டையாவது பேசிட்டு இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதற்றத்தோட பாத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோனோ வெளியில நின்றுட்ட லேடி கிட்ட தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, என்ன ஒருத்தன் கடத்திட்டான், என்னோட பேரு நட்டாஷா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த சைக்கோ இவளையே முறைச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே சீனை கட் பண்ணி 8 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ஒரு பார்ல ஒரு சின்ன பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. இவதான் நம்ம படத்தோட ஹீரோனு கூட. அவளுடைய சின்ன வயசுல தான் இப்ப காமிக்கிறாங்க. அவங்க அப்பாவோட இந்த பாருக்கு வந்திருப்பாங்க போல. அவங்க அப்பா எங்க போனாலும் இந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு போயிருப்பாரு போல. அவங்க அப்பா தான் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து அவர் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த பொண்ணு அப்பா வாங்கப்பா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அம்மா திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. அடுத்த நாள் காலையில நட்டாஷா ஸ்கூல் போய் ஆகணும். அதனால நைட்டு ரொம்ப லேட்டா வந்ததுனால அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அவங்க அம்மா தான் பயங்கரமா திட்டி அந்த பொண்ணு எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவோட சேர்ந்து இந்த மாதிரி பார்க்கெல்லாம் போகாத அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்டும் போது நட்டாஷாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. இதனால அவங்க அம்மாவோட பயங்கரமா சண்டை போட்டுட்டு நான் இன்னைக்கு உங்க கூட ஸ்கூலுக்கு வரல, நான் மட்டும் தனியா போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு கோவமா அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு வெள்ளை வேன்ல இருந்து ஒருத்தன் அந்த பொண்ணை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறான். ஸோ இவன் தான் இந்த படத்தோடைய சைக்கோவும் கூட. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்படி அந்த வேன் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு அந்த விஷயத்த பார்த்துடுறா. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. நட்டாஷா ஒரு சின்ன ரூம்ல அப்படியே கண்மொழிக்கிறா. ஒரே ஒரு லைட்டும் ஒரு ஃபேனும் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு 10 வயசு தான் ஆகுது அப்படிங்கறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு புரியல, என்ன நடக்குதுன்னு புரியல. இந்த சமயத்துல கரெக்டா டோரை ஓபன் பண்ணிட்டு அந்த சைக்கோ அந்த இடத்துக்கு வர்றான். இந்த சின்ன பொண்ணுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் சில பிரெட்டும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். என்ன ஏன் இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க, எங்க அப்பா அம்மா கிட்ட விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் எதுவுமே பேசாம போறான். இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த சைக்கோ அந்த பொண்ணுகிட்ட வந்து நைட் டைம் ஸ்டோரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு கடத்தப்பட்டு இது வரைக்கும் 3 நாள் ஆயிடுச்சு. இன்னமுமே இவங்களை கண்டுபிடிக்க முடியல. சரி ஓகே நீ தூங்குன்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்துட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பொண்ணு குட் நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவனும் கிட்ட போட்டு நெத்தியில கிஸ் பண்ணிட்டு குட் நைட் சொல்லிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி தெரியுது. இப்ப அப்படியே அவங்க அம்மா கிட்ட போறான். அவங்க அம்மா நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நியூஸ்ல என்னன்னா இந்த நட்டாஷா பொண்ணு தொலைஞ்சு 3 நாள் ஆச்சு, இன்னும் எந்த ஒரு க்ளூமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற அந்த சைக்கோவுடைய அம்மாவோ சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி கடத்தி ரேப் பண்றானுங்களே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்துல அந்த சைக்கோவோ ஏமா ரேப் பண்றதுக்கு தான் கடத்திருப்பாங்க நீங்க எப்படி சொல்றீங்க, வேற ஏதாவது காரணம் கூட இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம பாத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இதே நியூஸ் இந்த நட்டாஷா பொண்ணுடைய அம்மாவும் அப்பாவுமே பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அந்த சின்ன பொண்ணு அந்த சின்ன ரூம்ல எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழவும் ஆரம்பிச்சுட்டா. ஒரு நாள் அந்த சைக்கோ அந்த பொண்ணை குளிப்பாட்டலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அந்த சமயத்துல அவளுடைய தலையை மட்டும் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னை எப்ப வெளியில விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் கேட்கிற பணத்தை உங்க அப்பா அம்மா கொடுத்துட்டா நான் உன்னை விட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஏன் எங்க அப்பா அம்மா உனக்கு காசு தரேன்னு சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் உன் மேல உங்க அப்பா அம்மாவுக்கு பாசம் இருக்கிற மாதிரி தெரியலையே, நான் காசு கேட்டதுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லையே என் மேல எங்க அப்பா ரொம்பவே பாசமா இருப்பாரு, நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். இல்ல அவங்க தரல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கத்த, இல்ல எங்க அப்பா தருவாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கத்த. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சைக்கோவோ கோவப்பட்டு அந்த பொண்ணை போட்டு அப்படியே தண்ணியில முக்குறான். கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஆக்சுவலா அவங்க அப்பா அம்மா கிட்ட இவன் டீலிங்கே பேசியிருக்க மாட்டான்.
இருக்கான். இவன் சும்மா அந்த பொண்ணை தான் பக்கம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லியிருக்கான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காமிக்கிறாங்க. இந்த சைக்கோவா அவங்க பாட்டிக்கிட்டே அவங்க அம்மா கிட்டே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வருது. எப்படியோ ட்ராக் பண்ணி வந்திருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு அந்த வேனை பார்த்தா இல்லையா, ஒயிட் கலர் வேனுங்கிறது. சிட்டில எத்தனை பேர் ஒயிட் கலர் வேன் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக இவனையும் செக் பண்ணிருப்பாங்க போல. சோ அவன் வந்துட்டு பார்க்கும்போது அவன் ரொம்ப ரிலாக்ஸா பதில் சொல்றான். சோ அவன் மேல எந்த ஒரு டவுட்டுமே வர்ற மாதிரி தெரியல. ஏன்னா அவன் ரொம்பவே சூப்பரா பதட்டம் இல்லாம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனால போலீஸ் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவன் மேல எந்த டவுட்டும் இல்ல. இப்ப அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த பொண்ணு கடத்தப்பட்டு 200 நாள் கிட்ட வந்துருச்சு. இந்த சமயத்துல வழக்கம் போல அந்த பொண்ணுக்கு அந்த சைக்கோ சாப்பாடு கொடுக்குறான். அதே சமயத்துல அங்க ஏதோ ஒரு ஸ்பீக்கரும் மைக்குமே செட் பண்ற மாதிரி தெரியுது. வெளியில இருந்து இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக இந்த ஸ்பீக்கரும், இந்த பொண்ணு ஏதாவது பேசினா அங்க வெளியில கேட்கறதுக்காக ஒரு மைக்கும் செட் பண்றான். இப்ப அந்த பொண்ணுமே அந்த ரூம்லயே ரொம்பவே அடாப்ட் ஆயிட்டா போல இருக்கு. ரொம்பவே அப்படியே ஜென்யூனா பழகிட்டு இருக்கா. அந்த ரூம்குள்ளேயே விளையாண்டுட்டு இருக்கா. தனியாவே ஒரு புக்கு படிக்கிறது, அவங்களுக்குள்ளாரே கேள்வி கேட்டு பதில் சொல்றது, இந்த மாதிரி எல்லாம். இந்த சமயத்துல அந்த சைக்கோவோ போன்ல பேசினா அங்க இருக்கிற அந்த ஸ்பீக்கர்ல கேட்கற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்படி பேசும்போது அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணியா, உன்னோட முடியெல்லாம் வாஷ் பண்ணியா, அதை முதல்ல பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவளும் சில விஷயங்கள்லாம் பண்றா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவ என்ன சொல்றான்னா, எனக்கு கையில அடிபட்டுச்சு, என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான காயம் மாதிரி அப்படியே பேண்டேஜ் மாதிரி ஏதோ ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கா. அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்து பார்க்கும்போது அவ டிராமா ஆடி இருக்கிறது இவனுக்கு தெரியுது. உடனே அந்த பொண்ணை பயங்கரமா அடிக்கிறான். அது மட்டும் இல்லாம என்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது, வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் செட் பண்ணி வச்சிருக்க அந்த செட்டப் எல்லாம் காமிக்கிறா. அந்த பொண்ணு உள்ளார எவ்வளவுதான் கத்தினாலும் வெளியில கேட்காத அளவுக்கு சவுண்ட் ப்ரூஃப் மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்கான். சோ அதெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் போய் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா இல்லையா, இதனால அந்த சைக்கோ இந்த பொண்ணுக்கு சாப்பாடே கொடுக்கறது இல்ல. கிட்டத்தட்ட இவ சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. இந்த சமயத்துல அங்க இருக்கிற தண்ணியை குடிச்சுதான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல பசி தாங்க முடியாம அந்த சின்ன பொண்ணு, என்னால பசி தாங்க முடியல, இனிமே நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா கேட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நான் சொல்றத முதல்ல பண்ணு அப்படிங்கிற மாதிரி பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு 4 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே வளர்ந்துட்டா. இன்னமுமே அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தெரியாம தான் அப்படியே அந்த ரூம்ல தான் இருக்கிறா போல இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னமுமே சாப்பாடு கூட சரியா கொடுக்காம தான் இருந்திருப்பான் போல. நான் 6 நாளா சாப்பிடல, எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு. இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டா இல்லையா, பெரிய பொண்ணா ஆயிட்டா. பீரியட்ஸ் எல்லாம் ஆகுது. இதை பார்த்த உடனே அவன் பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். அதை முதல்ல கிளீன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. அப்படி சொல்லும் போது நான் குளிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அந்த பொண்ணு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டோரா ஓபன் பண்ணி பாத்ரூமுக்கு எப்படியோ கூட்டிட்டு போறான். நீங்க எதாவது தப்பிக்கணும்னு நினைச்சுன்னா உன்னுடைய கதை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே பயமுறுத்தி வச்சிருக்கான். சின்ன வயசுல இருந்தே இவ ஸ்கூல் கூட போனது இல்லை இல்லையா, இவன் சொல்றதை மட்டும் தான் கேட்க முடியுது. சோ இவன் சொல்ற எல்லாமே உண்மைங்கிற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே அவங்க வீட்டு பாத்ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க குளிக்கும் போது கூட இந்த சைகோ கண்ணு முன்னாடி தான் குளிக்க வைக்கிறான். அது மட்டும் இல்லாம அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவளும் குளிச்சுட்டு அப்படியே மறுபடியும் அந்த ரூமுக்கே போயிடுறாங்க, பேஸ்மெண்ட்ல இருக்கிற அந்த ரூமுக்கு. இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. இந்த சைக்கோவுடைய அம்மா இவனை பார்த்து, என்னடா புது கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைச்சிருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இல்லையம்மா எதை வச்சுமா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது பார்த்தா அவன் மேல இருந்து ஒரு பொண்ணோடைய முடி இருக்கும் போல, அதை எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. உடனே வேக வேகமா பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணுடைய தலைமுடி இருக்கிறதுனால தான் அம்மா கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. இப்போ 1837 நாள் ஆகுது இவ கடத்தப்பட்டு. ஸோ இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால அவளுக்கு அவளே ஒரு கிஃப்ட் ரேப் மாதிரி சுத்தி ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறா. இந்த இடத்துக்கு அவன் கோட் ஷூட் எல்லாம் போட்டு அந்த சைக்கோ வந்துடுறான். ஓ உனக்கு கிஃப்ட் எல்லாம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த கிஃப்ட் எல்லாம் நான் தான் கொடுத்தேன்னு சொல்லி வீடியோல பேசு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேமரால ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நட்டாஷாவும் அந்த சைக்கோ சொல்லி கொடுக்குற மாதிரியே சொல்றா. அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃபேமிலி எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட கேட்கும்போது பார்த்தா அந்த சைக்கோ பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். இங்க பாரு, இன்னும் உன் ஃபேமிலி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அவங்கலாம் கிடையாது, இனிமே நான் ஒரு ஆள் தான் உன் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு நான் வேற பேர் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு விவி தான் உன் பேரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புது பேரை வைக்கிறான். இப்ப சொல்லு உன் பேர் என்ன சொல்லு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நட்டாஷாவும் என்னுடைய பேரு விவி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சோகமா சொல்றா. இப்ப அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது. அவனுடைய வீட்டை ரெனோவேஷன் பண்ற மாதிரி ஏதோ ஒரு ரூமை கட்டுற மாதிரி அதுக்கு சிமெண்ட் எல்லாம் வாங்கி அந்த வீடு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு கூட இந்த நட்டாஷாவை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நட்டாஷாவை கடத்தி வச்சிருக்கிறது இது வரைக்குமே அவங்களுடைய அம்மாவுக்கோ இல்ல பாட்டிக்கோ தெரியாது. ஸோ அவங்க இல்லாத டைம்ல தான் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண வைக்கிறான். ஸோ அப்படி அந்த ரூம் அவ கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பா, அதை ரிமூவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹாஃப் நேக்கட்ல தான் வேலை செய்ய விடுவான். ஸோ அப்படி அந்த இடத்துல வீடை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இது யாருக்கான ரூமு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கான ரூமா அப்படிங்கிற மாதிரி அந்த நட்டாஷா கேட்கும்போது, இதை கேட்கிற அந்த சைக்கோவோ பயங்கர டென்ஷன் ஆயிட்டு ஒரு சுத்தியில வச்சு அங்க இருக்கிற சிமெண்ட் மூட்டையை அடிக்க அது அப்படியே புழுதி பறக்குது. அது மட்டும் இல்லாம கோவத்துல இன்னைக்கு நைட்டு நீ ஏன் கூட தான் தூங்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு இந்த நட்டாஷாவோட சேர்ந்து ஒரே பெட்ல ஒன்னா தான் படுத்திருக்காங்க. அது
அது மட்டும் இல்லாம அந்த நட்டாஷா பொண்ணும் இவனுடைய கையிலயும் ஒரு டேக் மாதிரி கட்டிட்டு தான் படுக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது, அவன் ஒரு பார்ட்டிக்கு போறான் போல இருக்கு. அங்க வந்துட்டு ஒரு பொண்ணு இவங்கிட்ட வலுக்கட்டாயமா டான்ஸ் ஆடும்போது இந்த சைக்கோ உடனே கோவப்பட்டுக்கிட்டு வேகமா வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்க அந்த நட்டாஷாவை கூட்டிட்டு போயிட்டு அவனுடைய பெட்ல போயிட்டு கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல அந்த பொண்ணும் இவன் சந்தோஷமா இருக்கும்போது நம்ம வெளியில கூட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வெளியில சுத்தி காமிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய கார்டனுக்கு நைட் டைம்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அங்க எல்லாமே சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமா தயவு செஞ்சு என்ன விட்டுறியா, நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பயங்கரமா இவன் டென்ஷன் ஆயிட்டான். உடனே தரதரன்னு எடுத்துட்டு வந்து அவளுடைய ரூம்லயே போட்டுட்டு அங்க இருந்து லாக் பண்ணிட்டு போயிடுறான். இப்ப அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. அவன் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணை அடிக்கிறது ஒதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஒழுங்கா சாப்பாடு கூட போறது இல்ல. ஹீரோயினும் ரொம்பவே ஒல்லியா இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஆல்மோஸ்ட் இவ டீனேஜ் பொண்ணு தானே, இவளுக்கும் நிறைய திங்ஸ் எல்லாம் தேவைப்படுது. இதனால அவங்க கிட்ட சொல்லி எனக்கு சில திங்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு என்ன வெளியில கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த சைக்கோவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக ஓகே சொல்லல. ஆக்சுவலா பேஸ்மெண்ட்ல இந்த பொண்ணுக்குன்னு ஒரு ரூம் கட்டிக்கிட்டு இருக்கான். அந்த ரூமுக்கு அடிக்கிற பெயிண்ட்டுக்கு கலர் இவளையே சூஸ் பண்ண சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் கடைக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவ்வளவு வெளி உலகத்துக்கு போய் ரொம்ப வருஷங்கள் ஆகுது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வெளியில இருக்கிற வேற மக்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க போக வேண்டிய அந்த இடத்துக்கும் போயிட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது நீ இந்த கலர் எல்லாம் சூஸ் பண்ணி வை, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இந்த பொண்ணு இப்ப தப்பிச்சலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேற யாராவது வருவாங்களா நம்ம காப்பாத்த அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அந்த சைக்கோ இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இவளுக்கு தோணும். அதனால அந்த தப்பிக்கிற பிளான்ல இருந்து வெளியே வாங்கிடுறா. இப்ப மறுபடியும் அவளுடைய ரூம்ல காமிக்கிறாங்க. அந்த ரூம்ல ரேடியோஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ரேடியோல அந்த நியூஸை பத்தி சொல்றாங்க. என்னன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த நட்டாஷா பொண்ணு தொலைஞ்சாங்க இல்லையா, அவங்களுடைய கேஸ்ல எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கறதுனால இன்னும் கொஞ்சம் நாள்ல அந்த கேஸை க்ளோஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே நாட்கள் போகுது. அந்த நட்டாஷாவுக்காக ஒரு ரூம் கட்டினா இல்லையா, அந்த ரூம்ல இவங்க தான் அப்படியே பெயிண்டும் அடிச்சிருக்காங்க, மேட் எல்லாம் விரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த ரூம்ல உட்காந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது என்ன ஏன் கடத்தின, எதுக்காக என்ன கடத்தின அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு கேட்கும்போது தான் அந்த சைக்கோ ஒரு விஷயத்த சொல்றான். இந்த நட்டாஷாங்கிற பொண்ணை ஹோட்டல்ல பார்த்திருப்பான் போல, பார்த்த உடனே இவனுக்கு பிடிச்சு போச்சு. இதனால இந்த பொண்ணை கடத்தணும்னு முடிவு பண்றான். அதுக்காக இவனே கையால மண்ணை தூண்டி இந்த சவுண்ட் ப்ரூஃப் மாதிரி அந்த வீட்டுல அந்த பேஸ்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கான். ஸோ ப்ரீ பிளானா எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணை கடத்தியிருக்கான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. இந்த பொண்ணுக்கு வாழவே பிடிக்கல போல, எப்படியாவது இறந்து போயிடலாம்னு சொல்லிட்டு அங்க ஒரு இண்டக்ஷன் அடுப்பு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த அடுப்பு மேல நிறைய டாய்லெட் பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு அந்த இடத்துல தீ மூட்ட ட்ரை பண்றா. தீ பிடிக்கல, வெறும் புகை மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல அங்க நிறைய புகை வந்ததால அவளால மூச்சு விடவே முடியல, ரொம்பவே இருமிக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த புகை எல்லாமே ஆஃப் பண்ணிடுறா. அந்த இடம் ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டு ரூம் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு விடுறா. கரெக்டா அந்த டைமுக்கு அங்க அந்த சைக்கோ வந்துடுறான். வந்த உடனே அவனுக்கு என்ன ஸ்மெல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஒன்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டான். நீ சூசைட் பண்றதுக்காக ட்ரை பண்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படியே நாட்கள் போகுது. 2847 நாள் ஆகுது. இந்த டைம்ல தான் அந்த பனிச்சறுக்குல நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பனிச்சறுக்கு விளையாடுறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பான் போல. பாத்ரூம்ல கூட ஒரு பொண்ணுகிட்ட என்ன ஒருத்தன் கடத்திட்டா என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ அந்த பொண்ணு ஆப்போசிட்ல இருந்த பொண்ணுக்கு இவ பேசுற லாங்குவேஜ் புரியல போல இருக்கு. அவன் பாட்டுக்கு வெளியில வந்துட்டா. இந்த பொண்ணு என்ன பேசுறதுன்னு தெரியாம இந்த சமயத்துல பார்த்தா தப்பிக்க ஒரு வழி கிடைச்சுமே நம்மளால தப்பிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்களுடைய கார்ல அந்த சைக்கோவோட சேர்ந்து வீட்டுக்கே வந்துடுறாங்க. இப்ப சரியா இவ கடத்தப்பட்டு 2908 நாள் ஆகுது. இப்ப கரெக்டா இந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. 10 வயசுல கடத்தி இப்ப 18 வயசு ஆயிடுச்சு. இந்த பொண்ணு இப்ப மேஜராவும் ஆயிட்டா. அன்னைக்கு நைட்டு அந்த சைக்கோ இவளுக்காக ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி மாதிரி ரொம்பவே ஜாலியா ரெண்டு பேருமே சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இன்னும் சில நாட்கள் ஆகுது. சைக்கோவுடைய அந்த வெள்ளை கலர் வேன் இருக்கும் இல்லையா, நம்ம ஹீரோயினை கடத்திட்டு வந்து அந்த வேனை இப்ப 8 வருஷத்துக்கு அப்புறமா கிளீன் பண்றாங்க. ஹீரோனும் அந்த சைக்கோவும் சேர்ந்து தான் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த சைக்கோக்கு ஒரு போன் வருது. அதனால அவன் போன் அட்டன் பண்ணிட்டு அப்படியே பேசலாம்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து நடந்து போவான். இந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் அங்க மெயின் டோர் ஓப்பன்ல இருக்கு, எப்படியாவது இங்க எதாவது தப்பிக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதனால வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு வேகமா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த சைக்கோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து போனை பேசிட்டு வந்து வேன்ல பார்க்கும்போது அந்த பொண்ணை காணோம். ஐயோ என்னாச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் தேட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் வேகமா ஓடி போயிட்டு அங்க ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கும். அங்க போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது இவங்க சொல்ற விஷயம் அவங்களுக்கு புரியல. அவங்க ஏதோ வேற லாங்குவேஜ் பேசுவாங்க போல இருக்கு, இவங்க ஏதோ வேற லாங்குவேஜ் பேசுறாங்க. இதனால அங்க இருக்கிற போன்ல இருந்து போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றாங்க. உடனே 2 போலீஸ் வந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க வச்சு விசாரிக்கும் போது 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கோ என்ன கிட்னாப் பண்ணிட்டா, இதுதான் என்னுடைய பேரு, எங்க அப்பா அம்மா பேரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலையும் கொடுக்குறாங்க. அதே சமயத்துல அந்த ஹீரோனை தேடி வந்தான் இல்லையா அந்த சைக்கோ, அவன் வந்துட்டு ஒரு ரயில்வே ட்ராக் முன்னாடி நின்றுட்டு இருக்கான். வேகமா ஒரு ரயில் வந்துகிட்டு இருக்கு. அந்த
அந்த ட்ரெயின் வந்து அந்த சைக்கோவை அடிச்சு அந்த இடத்துல காலி பண்ணிடுது. அவன் சூசைட் பண்ணிட்டான் போல. இப்போ ஹீரோனுடைய அம்மா அப்பாவுக்கு தகவல் கொடுத்துறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களும் வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்களுடைய பொண்ணை பார்க்கும்போது அவங்களுக்கு அடையாளமே தெரியல, ரொம்பவே வளர்ந்து போயிட்டா. அவங்கள பார்த்த உடனே அம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது ரெண்டு பேருமே போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இவங்களை அப்படியே வெளியில கூட்டிட்டு போவாங்க. பார்த்தா நிறைய பிரஸ் மீடியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருப்பாங்க. எப்படியோ நம்மளோட ஹீரோயின் அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்ச மாதிரி இந்த படத்தை இந்த இடத்துலயே முடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துல காமிச்ச எல்லாமே உண்மை சம்பவம் தான். உண்மையிலே இந்த கொடுமைகள்லாம் அனுபவிச்சது யாருன்னா இப்போ பாக்குறீங்க இல்லையா, இந்த பொண்ணு தான். ஸோ பக்கத்துல இருக்கிறது தான் அந்த சைக்கோ. இவங்க தான் உண்மையாவே அந்த 8 வருஷத்துக்கு மேல அந்த சைக்கோ கிட்ட பாதிக்கப்பட்டிருந்தவங்க. அவங்க எவ்வளவுதான் அந்த சைக்கோ கிட்ட கஷ்டப்பட்டாலும் அவங்களுடைய தன்னம்பிக்கையை விடல, எப்படியாவது தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு தப்பிச்சு வந்தவங்க தான் இவங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.